யாழ் புங்குடுதீவு 3ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்ட நாகசோதி நவீனராஜா அவர்கள் 14/11/2023 செவ்வாய்க்கிழமையன்று கனடாவில் இறைபதமடைந்தார். அன்னார் காலம் சென்ற கதிர்காமு கனகேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மகளும், காலம் சென்ற VM தம்பி ஐயா மகேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மருமகளும், நவீனராஜா அவர்களின் அன்பு மனைவியும், திலக்சனா, கவிரதி, வினோதினி, கமல்ராஜ், நிரூபன் ஆகியோரின் அன்பு தாயாரும், சத்யசீலன், சத்யரூபன், சத்யதாசன் ஆகியோரின் அன்பு சகோதரியும், மயூரன், சாருஜன், சஜீவன் ஆகியோரின் அன்பு மாமியாரும், விதுஷனா, நஸ்விகா ஆகியோரின் பாசமிகு பேத்தியும், ரஞ்சனா தேவி, லோகநாயகி, கருணாநிதி, மகாலட்சுமி, முருகதாஸ், கருணா கடாட்சி, கலாதேவி ஆகியோரின் அன்பு மைதுனியும், சந்திரகுமார், சிவகுமாரன், சேனாதிராஜா, நடேசப்பிள்ளை, அருள்மொழி, சோமசச்சி, சுதர்சினி ஆகியோரின் உடன்பிறவா சகோதரியும், அனுசன், லக்ஸி, வெல்சியா, லமீனா, ரிஸ்மியா, மிசா ஆகியோரின் பெரியம்மாவும், ஷாலினி, கவாஸ்கர், கபில்ஸ்கர் ஆகியோரின் அன்பு மாமியாரும், திருமதி ராசலிங்கம் வசந்தமலர், திருமதி காலம் சென்ற சவுந்தரராஜா ஜெயநாயகி, திருமதி திருலோகநாதன், இன்பரோஜா ஆகியோரின் அன்பு சம்பந்தியும் ஆவார். அன்னாரின் பூதோடலானது 2023 நவம்பர் 19 ஞாயிற்றுக்கிழமையன்று பிற்பகல் 4 மணி முதல் பிற்பகல் 9 மணி வரையும், 2023 நவம்பர் 20 திங்கட்கிழமையன்று முற்பகல் 9 மணி முதல் முற்பகல் 10 மணி வரையும் ST யோன்ஸ் டிக்சி செமெட்டரி அண்ட் கிரிமட்டோரியத்தில் பார்வைக்காக வைக்கப்படும். அன்னாரின் இறுதிக் கிரிகைகள் 2023 நவம்பர் 20 திங்கட்கிழமையன்று முற்பகல் 10 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரையில் ST யோன்ஸ் டிக்சி செமெட்டரி அண்ட் கிரிமட்டோரியத்தில் நடைபெறும். அன்னாரின் பூதோடலானது 2023 நவம்பர் 20 திங்கட்கிழமையன்று பிற்பகல் 12:30 மணியளவில் ST யோன்ஸ் டிக்சி செமெட்டரி அண்ட் கிரிமட்டோரியத்தில் தகனம் செய்யப்படும். இவ்வறிவித்தலை உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் குடும்பத்தினர். தொடர்புகளுக்கு கணவர் நவீனராஜா 1423235110, மருமகன் மயூரன் 1647702509, மருமகன் சாருஜன் 1486856058, சகோதரன் சத்யசீலன் 1647783010, மருமகன் சஜீவன் 164797862004. உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.